அதாவது விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே உள்ள ஆவியூர் கிராமம் பகுதியில் தனியார் கல்குவாரி என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த கல்குவாரியில் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபட்டு வந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கல்குவாரியில் பணியில் ஈடுபட்டவர்கள் இன்று காலையில் பணியில் ஈடுபட்டிருந்த போது வெடிபொருட்கள் வைக்கப்பட்டிருந்த அறையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடி விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த வெடி விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்துள்ளனர். மேலும் 8 பேர் வரை காயமடைந்துள்ளனர். தற்போது சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் காவல்துறை சார்பாக அனைத்து துறை சார்பாகவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அங்கு விசாரணை மேற்கொண்டு வருவதில் இந்த கல்குவாரி ஏற்கனவே பலமுறை களமங்கலம் பொதுமக்கள் இந்த கல்குவாரியை மூட வேண்டும் உள்ளிட்ட பலமுறை மனுக்கள் என்பது அளித்துள்ளனர். இருந்த போதிலும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர். தற்போது இந்த பகுதியில் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் காரணமாக 5 கிலோமீட்டர் வரை போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. தற்போது இந்த கல்குவாரியில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதில் வெடிக்கப்படாமல் சுமார் 1200 கிலோ மதிப்பில் 1200 கிலோ வெடிபொருட்கள் இருப்பதாகவும் உடனடியாக இந்த வெடிபொருட்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்குவாரி உரிய அனுமதியுடன் செயல்பட்டு வருகிறதா, விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதா என்பது குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். காரியாபட்டி கல்குவாரி வெடி விபத்தில் மீட்பு பணியானது தொய்வடைந்திருக்கின்றது. ஏனென்றால் அங்கு மீண்டும் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மீட்பு பணியானது தொய்வடைந்திருக்கின்றது. அந்த கல்குவாரியை மூடக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த உட்காந்துரு உட்காந்து சரிங்க சார். அதான் நீங்கள் உடனே